இது நம்ம ஸ்டூடெண்ட் இவர் 6 மந்த்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்தவர். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணணும், கார் இருக்குது, கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஆர்னடிங்க பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்தேன். ஆட்டோமேட்டிக் தான், இது மேனுவல் கிடையாது. ஜஸ்ட் இவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இவருக்கு நம்ம கொடுக்குறோங்கிறத நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். சரிங்களா? லெஃப்ட் லைன் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் லைனில் ஒரு பைக் இருக்குது. இந்த வருது ஒரு பைக் தெரியுதா? கொஞ்சம் கரெக்டாக எடுங்க லெஃப்ட் லைனை. இப்போ லெஃப்ட் லைனில் அந்த ரோடு போடுற வண்டி போகுது. நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ்ஸிங் கொடுங்க. லைட்டாக விட்டுருங்க. வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ் பண்ணி லைட்டாக போகும். ரொம்ப வேணாம், லைட்டாக. இப்போ லெஃப்ட் லைனில் வேணால் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் லைன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா? லெஃப்ட் லைன் எடுத்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கில் மேக்னெட் வண்டி. இது ஆக்சுவலாக இது வந்து கியர் ஷிஃப்டிங்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் ஓட்டினவங்களுக்கு தெரியும். அது இவங்களுக்கு அதிகமாக ஸ்டீரிங் கண்ட்ரோலில் வேணும் அப்படின்னாங்க. அதனால் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக் எடுத்து வந்தார். அதனால் பிரேக்கு ஆக்சிலேட்டர் மட்டும்தான் ஸ்டீரிங் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு. சரிங்களா? மற்றபடி கிளச்சுக்குங்கிற வேலை கிடையாது இதுக்கு. ஃபஸ்ட்டு மேனுவல் தான் கேட்டிருந்தார் சாரு. சரி, நான் சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஸ்டீரிங் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேனுவல் கேரு அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்கெலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த சுசுக்கி வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் லைட்டாக இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் அடிச்சுக்கோங்க. அந்த பஸ்ஸு ஏறுதான் பார்த்துக்கணும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. நம்ம க்ரீன் இருந்தால் ஏறாது, மற்ற ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஏற ஆரம்பிச்சிடும். எல்லோவோ ரெட்டாக இருந்தால் கூட நமக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஏறிடுவாங்க. ஏறி வராமத்தில் ரைட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கெஸ்ஸிங் இங்கே ஏறாம். பிரேக் அடிச்சுங்க. அந்த டைமில் பிரேக் அடிச்சுங்க. கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணிக்கங்க. அவங்க பிரேக் நல்லா போடுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே பாருங்க, பிரேக் நல்லா போடுங்க. நல்லா போட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணால் போதும். அப்படி லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பேக்கில் உட்காடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பிகினர்ஸ் கூட உட்காரலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் உட்காந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் இல்லாத மாதிரி தெரியும் ஃபீல். அப்படி ஸ்டாப் பண்ணுங்கள்.